ஹலோடா வெல்கம் டு சேனல். நான் உங்கள் வைகே. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்றால், நம்ம வீக்காக ஒரு எஃப்எஃப் பம்பர கண்ணு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வில்லேஜ் டைப் லவ் ஸ்டோரி. பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி நிறைய பேர் போட்டிருப்பாங்க. பட் நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஒரு சில பட்டி டிங்கரிங்லாம் பார்த்து வச்சுருக்கேன். ஸோ நல்லாயிருக்கும்னு நம்பி போடுறேன். நல்லா இருக்கும் நம்புகிறேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கும் பிடிக்கும். தென் கமெண்ட் பண்ணாதவங்க கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கமெண்ட்டே வர மாட்டேங்குது. அதனால் கொஞ்சம் மன கஷ்டமாயிடுது எனக்கு. அதனால் கொஞ்சம் லேட்டாக வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுறேன். உண்மைலாம் இருக்கக்கூடாதுல்ல. அப்போனா நீங்கள் கமெண்ட் பண்ணணும். ஏதோ ஒன்று ஹாய் பாயாச்சும் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ கிம் அஸ்லின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வீக் ஒரு எஃப்எஃப் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தா. ஆக்சுவலி நான் அந்த மாதிரி ஸ்டோரி யோசிக்கலை. வீக் ஆக்சுவலி இது ஆல்ரெடி நான் யோசித்து வச்சுட்டேன். அதனால் சரி இதுவே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஸோ இது கிம் அஸ்லின்ங்கிற ஐடியிலேருந்து ஒரு பாப்பா கேட்டிருந்தா. அது எனக்கு என்னோட சின்ன பொண்ணு, எனக்கு பாப்பா சொல்லப்போனால் அந்த பொண்ணு கேட்டிருந்தான். ஸோ அதனால தான் இது கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது ஒரு வில்லேஜ் டைப் லவ் ஸ்டோரி. அந்த டியாங் உங்களுக்கு மாமா. ஓகேவா? நீங்கள் டியாங்கோட அத்தை பொண்ணு. ஓகேவா? ஸோ அவள் தான் நான் இன்ட்ரோவாங்க. நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோ கூட போகலாம். ஸோ ஸ்டார்டிங் சீன்லேயே நீங்கள் தாங்க அப்படியே எப்படி சொல்ல, தலையில் ஒரு கொண்டையை போட்டுக்கிட்டு அப்படியே உங்கள் தாவணியை எடுத்து அப்படியே இடுப்பில் சொருவிக்கிட்டு தோ வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மாமாவை தான் அப்படியே துரத்தி அடிச்சுக்கிட்டு ஓடுறீங்க. லைக் உங்கள் மாமா அப்படி ஓடுறாரு. நீங்கள் அவர் பின்னாடி டே பம்பர மண்டை அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படியே திட்டிக்கிட்டே அப்படியே ஓடுறீங்க. டே பம்பரம் விடுற மண்டையே என்னடா நீ பண்ணுற அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலி அது பம்பரம் விடுவாங்கள்ல, பம்பரம் விட்டு விளாடுவாங்கள்ல. ஸோ அந்த பம்பரம் மண்டை. ஓகேவா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அவ்வளோதான். ஓகே, நீ நில்லுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே அங்கே பின்னாடி தான் ஓடுறீங்க. எஸ், அங்கே உங்கள் மாமா தான். ஸோ அப்படியே ஓடினே இருக்கீங்க. டே நில்லுடா அப்படிங்கிற மாதிரி. தேங்க அப்படிக்கா எக்கரி குடிச்சு ஓடிக்கிட்டே இருக்காரு. அது போடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்போது நீங்கள் தான் டே நிற்கிறியா இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் சொல்கிறீங்க அடி போடி முட்டைக்கண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டையாங்க அப்படியே குடுக்குதுன்னு ஓடுறாரு. உங்களுக்கு கொஞ்சம் மூச்சு வாங்குது. அட போடா அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் ஒரு கிணத்து லைக் தரை கிணறுன்னு சொல்லுவாங்க. அந்த தரையொட்டி இருக்கும். ஸோ அந்த கிணறு ஒன்று இருக்குது. நீங்கள் பார்க்கல. அப்படியே லைக் அங்கே ஒரு வாளியை கவுத்து வச்சுருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு உக்காடுறீங்க அந்த வாளியில். இப்போது நீங்கள் தப்பி அந்த கிணத்துக்குள்ளே விழுந்துடுறீங்க. ஸோ திங்க பார்த்துட்டு எங்கடா அந்த பொண்ணை காணோம், எங்கேயோ துரத்திட்டு வந்துச்சு இந்த ராட்சசி அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. லைக் அந்த தரை கிணறுல பார்த்தீங்கன்னா படிக்கிட்டு இருக்கும் லைக் ஏறி வர்றதுக்கு. ஸோ நீங்கள் அப்படியே அதுக்குள்ளே விழுந்துட்டுருக்கீங்க. அது தெரில நம்ம மனுஷனுக்கு. அவர் எங்கே போச்சு இந்த வழி அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே கிளவி இங்கே என் மரப்பண்ணு வந்துச்சு பார்த்தியா அப்படின்னு கேட்குறாரு. எதே மரப்பண்ணா? யாருடா? அந்த வயன் தானே? ஆமாம் கிளவி அவள் தான். எங்கே இருக்கா அவள் அப்படின்னு சொல்ல. ஆமாண்டா பார்த்தேன், இப்போ தான் இப்படிக்கா ஓடிச்சு. ஆனால் அதுக்குள்ளே எங்கேயோ காணாமல் போச்சுடா அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கிளவி சொல்லுது. எனக்கு கிளவி வயசு வரல, விட்டுருங்க. ஸோ அந்த கிளவி சொல்லவும் டேங்க இங்கே தான் போனாலா, எங்கே ஆளை காணுமே அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வராரு. அப்போது அங்கே உங்களோட கம்மல் ஒன்று இருக்குது. அதை பார்க்குறாரு. லைக் அந்த தரை கிணறுக்கு கொஞ்சம் பக்கத்தில், அந்த வாளிக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ அப்படியே பார்க்குறேன், என்ன வயனோட கம்மல் இருக்குது, ஹே வயன் அப்படின்னு கத்துறாரு. ஸோ நீங்கள் அப்போ தான் அந்த தண்ணிக்குள்ளே குதித்து நீச்சல் அடித்து மேலே ஏறி வரீங்க. இப்போ நீங்கள் ஃபுல்லாக வெட்டாக இருக்கீங்க. அப்படியே தலைமுடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி விரிஞ்சிருக்கும். நீங்கள் விழுந்த ஃபோர்ஸில் தலை லூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ கொண்டா விழுந்து அப்படியே பார்த்திங்கன்னா அப்படியே பேய் மாதிரி வரீங்க தண்ணிக்குள்ளேருந்து ஏந்து. அப்போ நீங்கள் அந்த கம்மலை வாங்கி டே ஒன்றா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கையில் ஒரு ஜல்லிக்கரண்டி வச்சுருப்பீங்க, எடுத்து வீசுறீங்க பாருங்கள். அவங்களோட காலிலே போய்ட்டு அடிச்சுது. அவங்க அம்மா வலிக்குது, ராட்சசி காலிலே அடிக்கிறா பாரு அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ நீங்கள் போட்டாட்டிங் டுப்புக்கு 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 அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா அவனை அப்படியே போட்டு பயங்கரமாக அடிக்கிறீங்க. நீங்கள் வலிக்குதுரி அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு டேயாங்க. பட் நீங்கள் விட்ற மாதிரியே இல்லை. போடாடே அப்பா என்னோ கால் வலிக்குது அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குறீங்க உங்கள் காலை. ஸோ காலில் ஒரு லீச், அதுக்கு தமிழில் என்ன சொல்லுவாங்களே, அட்டைப்பூச்சி இல்லை, இந்த ரத்தம் எடுக்கிறது ஏதோ சொல்லுவாங்க, எனக்கு பேர் தெரில, லீச். ஆனால் இங்கிலீஷில் லீச்சுன்னு சொல்லுவாங்க. பயாலஜி ஆக்சுவலி நான் இது பயோவில் தான் படித்தேன்.
இன்வெர்டிபிரேட்டு. அது வந்து லீச் வந்து உங்கள் காலை வந்து கடிச்சிட்ருக்கு. லைக் ரத்தத்தை உறிஞ்சுனுக்கு உங்களுக்கு பார்த்துட்டு ஐயோ மாமா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் டேங்கோட கையை பிடிச்சி காமிக்கிறீங்க. டேங்கை பார்த்துட்டு என்னடி இது இப்படி பிடிச்சி நிற்கு அப்படிங்கிற மாதிரி அதை எடுக்க ட்ரை பண்ணுறாரு. பட் அது வரவே இல்லை. உங்களுக்கு பெயின் ஆகுது. மாமா மாமா வலிக்குது மாமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அழுகவே ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. லைக் வந்து அது உங்களோட ஆங்கிள் அந்த காலில் அந்த எலும்புன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ எப்படி சொல்ல, அந்த சப்பளங்கால் போடுற இடத்துல வந்து ஒரு ரவுண்டாக ஒரு எலும்பு மாதிரி இருக்கும். ஆக்சுவலி அந்த எலும்பில் வந்து பார்த்திங்கன்னா லைக் அந்த இடத்துல வந்து பிடிச்சிட்ருக்கோம் உங்களை அந்த பூச்சி அங்கே கடிச்சிட்ருக்கோம். டேங்கோ இழுக்க ட்ரை பண்ணுறாரு. பட் முடியலை. அது ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்ருக்கு. ஸோ டேங் என்ன பண்ணுறாரு, அப்படியே வந்து அப்படியே உங்களை விட்டுட்டு போகிறாரு. மாமா வலிக்கு மாமா அப்படி மாதிரி நீங்கள் உட்காந்து அழுவுறீங்க. ஸோ அப்படியே பக்கத்தில் ஒரு விறகு அடுப்பு இருக்குது. ஸோ அதுலேருந்து ஒரு கட்டையை எடுத்துகிட்டு வராரு. உங்களுக்கு வந்து உசுரை போச்சு. ஐயோ மாமா நம்மளுக்கு தான் சூடு வைக்க போகிறாரு போல. மாமா வேணாமாம்மா அப்படிங்கிற சொல்கிறீங்க. கம்மன் இருடி அப்படின்னு சொல்லிட்டு லைக் வந்து ஒரு சைடு தான் ஆக்சுவலி அது கடிச்சிட்ருக்கோம். லைக் வந்து இன்னொரு சைடு வந்து அதோட வால். ஓகேவா, ஒரு சைடு கடிச்சிருக்கோம். அந்த வாலாண்ட வந்து அந்த விறகு கட்டையை வைக்கிறாரு. ஸோ டேங்க அப்படி வைக்கவும் அப்படியே வந்து அந்த பூச்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் பண்ணுது. உங்களுக்கு வந்து நல்லாவே ஃபீல் ஆகுது. மாமா விடுது மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ அந்த அட்டைப்பூச்சிங்கிற மாதிரி லீச் அது வந்து ஃபுல்லாக விட்டுருது. அதே அட்டைப்பூச்சின்னு சொல்லுவாங்களா என்ன பூச்சின்னு சொல்லுவாங்க தெரில, நான் சொல்கிறேன் ஓகேவா. ஸோ அது வந்து விட்டுருது உங்களை ஃபுல்லாக. லைக் வந்து அது வந்து அதோட வாயை உங்கள் காலிலேருந்து எடுத்தோடனே அப்படியே ப்ளீட் ஆகுது உங்களுக்கு. டயாங்க அதை அப்படியே தூக்கி போட்டுடுறாரு. தூக்கி போட்டு இன்னடி இப்படி ப்ளீட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து மஞ்சள் இருக்கும். ஸோ மஞ்சள் ஆக்சுவலி அரைச்சி வச்ச மஞ்சள், அந்த மஞ்சள் கட்டி வந்து கல்லில் போட்டு அரைப்பாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி அரைச்சி வச்ச மஞ்சள் வந்து வச்சுருப்பாங்க. லைக் பேஸ்ட் மாதிரி இருக்கும். ஸோ அந்த பேஸ்ட் வந்து கொஞ்சமாக எடுத்து அது யார் வீட்லையும் சமைக்க வச்சுருக்காங்க போல். ஸோ அதை வந்து எடுத்து உங்கள் காலில் வைக்கிற ரோல மாமா மஞ்சள் ஏமாம்மா வச்ச வலிக்கு எரியுது மாமா அப்படிங்கும்போது நீங்கள் அவர் ஷோல்டர் பயங்கரமாக க்ரிப்பாக பிடிச்சிக்கிட்டீங்க. ஸோ இப்போ உங்களால் சுத்தமாக நடக்க முடியல. பிகாஸ் அது வந்து கொஞ்சம் நிறையவே ரத்தம் குடிச்சிருக்கோம் போல். லைக் வந்து மெலிசாக இருந்தது பெருசாக இருக்குது. ஸோ அப்போட்டு அங்கே அவங்கள தூக்கிக்கிறாரு. லைக் வந்து தூக்கிக்கிறாரு மீன்ஸ் உப்பு மூட்டை தூக்கிக்கிறாரு. ஓகேவா. ஸோ அந்த மாதிரி தூக்கிக்கிறாரு. ஸோ தூக்கிட்டு இப்படி விட்டு போகிறோம். மாமா வலிக்குது மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவரோட ஷோல்டர் பிடிச்சி கடிச்சிட்டு வரீங்க. ஸோ டேங்க வலிக்குதுரி அப்படிங்கிற சொல்கிறாரு. மாமா எனக்கு அதுக்கு மேலே வலிக்குது மாமா அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா நீங்கள் டேங்கோட ஷோல்டர் தான் பிடிச்சி கச்சின்னு வைக்கிறீங்க. ஸோ அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டில் அவங்க அம்மா தான் என்னடி இது எதுக்குடி அவன் மேலே ஏறி உட்காந்து வர டேங் என்னடா நீயும் வந்து சைலண்டாக தூக்கின்னு வர. அத்தை ஒன்றும் இல்லை அத்தை, காலில் இந்த பூச்சி கடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லி இது காலில் கடிச்சிடுச்சா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க காலை பார்க்குறாங்க. ஸோ காலில் ஆல்ரெடி டேங் மஞ்சள் வச்சதுன்னா ஆமாம் மஞ்சள் யார் வச்சது அப்படின்னு நான் தான் அத்தை வச்சேன். அதானே இதுவாச்சும் மஞ்சள் வச்சுட்டாலோ அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்படியே உங்களை உள்ளே கூட்டின்னு போகிறாங்க. அப்போது டேங்க்கு ஒரு மாதிரி இருக்க ஒரு ஷோல்டர்லாம். அப்போ நீங்கள் தான் அம்மா இங்கே ஒரு நிமிஷம் வாயேன் அப்படிங்கிறீங்க. டேங்கும் கிட்ட போகிறாரு. லைக் வந்து அவரோட ஃபஸ்ட்டு பட்டன் மட்டும் அவுக்குறீங்க. என்னடி பண்ணுற பட்ட பகலில் நடு வீட்டில் ஒரு வயசுக்கு வந்து பையன் இப்படிலாம் பண்ணலாமா அப்படிங்கிற சீன் போடுறாரு. ஸோ நீங்கள் அடுத்த சீன்லாம் போடாதீங்களா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவரோட இன்னொரு 2 பட்டன் கழட்டி விட்டு லைக் அவர் ஷோல்டர் இப்படி காமிக்கிறீங்க. அங்கே ஃபுல்லாக பர்பிள் மார்க்ஸாக இருக்குது. லைக் நீங்கள் வந்து கடிச்சு பிடிச்சி இழுத்துருப்பீங்க. அந்த அட்டைப்பூச்சி எப்படி உங்களை இழுத்துச்சுன்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் ஷோல்டரை பிடிச்சி பயங்கரமாக கடிச்சிருப்பீங்க. ஸோ அப்படியே கடிச்சு வச்சு தழும்பு அங்கே இருக்குது. இதை பார்த்துட்டு அவங்க அடி பாவி அப்படிங்கம்மா பார்த்தீங்கன்னா உங்களை முறைக்கிறாரு. அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாரு. லைக் அங்கே யாருமே இல்லை. லைக் வந்து உங்கள் அம்மா வந்து போயிட்டு நான் வந்து இதை கஷாயம் எதாவது போட்டு எடுத்துகிட்டு வரேன், ஏன்னா வந்து கடிச்சதுன்னா இன்ஃபெக்ட் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கஷாயம் வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. ஸோ அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாரு. ஐயோ சுற்றி முற்றி பார்க்குறானே. மாமா சொன்னா கேளு வேணாம் அப்படிங்கம்மா பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறீங்க. கடிச்சல இருடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தான் லிப்ஸ் கிஸ் பண்ணுறாரு. பயங்கரமாக கிஸ் பண்ணுறாரு. லைக் வந்து உங்களுக்கு லிப்ஸ்லேருந்து ப்ளீட் ஆக ஆரம்பிக்குது. விட்றா அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படியோ வந்து பிடிச்சி தள்ளி விட்டுறீங்க. அப்போ டேங்கோட லிப்ஸில் உங்கள் பிளட் இருக்குது லைட்டாக. அதை பார்த்து அப்படியே டேங்கோடய அதை வைப் பண்ணிட்டு பார்த்து சிரிக்கிறாரு. மாமா அப்படிமா பார்த்தீங்கன்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கிற பில்லோ எடுத்து அடிக்கிறீங்க. அது வந்து சோஃபாவில் வந்து ஒரு பில்லோ வச்சுருப்பீங்க.
ஸோ அந்த பில்லோ எடுத்து இப்படி இப்படி அடிக்கிறீங்க. அடிக்காதடி அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அவர் போகிறாரு. அப்படா ஃப்ராடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே அந்த லிப்ஸை வந்து சப்பி உங்கள் லிப்ஸில் ப்ளீடாக இருக்கும்ல, ஸோ அதை அப்படியே வந்து சப்புறீங்க. ஸோ சப்பிட்டு இருக்கும்போது உங்கள் அம்மா தான் வராங்க. என்னடி இது வாயில் ரத்தம் அப்படிமா பார்த்தீங்கன்னா கேட்க, அதுவாம்மா அது ஐயோ கிஸ் அடிச்சேன்னு சொன்னேன். நம்ம அம்மா தொடப்பு கட்டியை தடிக்குவேன். அம்மா அம்மா நான் டிஸ்டர்மா அப்படிமா பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது உங்கள் அம்மா நீ சும்மா இருக்க மாட்டேடி கை காலை வச்சுக்கிட்டு அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா சொல்லி இருக்கும்போது லைக் உங்கள் அத்தை வராங்க, அதாவது டயாங்கோட அம்மா தான் வராங்கங்க. ஸோ அவங்க வந்து ஹேய் ஏன் பிள்ளையா திட்டுற அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி டயாங்கோட அம்மா வந்து உங்களுக்கு சப்போர்ட்டு, அவங்க அம்மா வந்து டயாங்க்கு சப்போர்ட்டு. ஏன்டி பிள்ளைய திட்டுற அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா டயாங்கோட அம்மா வராங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள பிடிச்சி கேட்குறாங்க, அப்போ என்னடி ஆச்சு காலில் அப்படின்னு சொல்ல, அத்தை இந்த மாதிரி இதுக்கு அடிச்சிருச்சு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சரி அது சரி, ஏன் வாயில் ஏன் ரத்தம் வருது, அதுக்கு என்ன உதட்டில் யாரோ கடிச்சு வச்ச மாதிரிக்கு, ஐயோ அத்தை கட்ட கண்டுபிடிச்சிச்சு அதுவா அத்தை அது அப்படின்னு சொல்ல வரீங்க. ஸோ அப்போ உங்கள் அம்மா இவன் எதுவும் கையை கால வச்சுன்னு சும்மா இருந்திருக்க மாட்டா, அதனால தான் தேங்க இவ்வளோ அடிச்சிருப்பான் அப்படின்னு சொல்ல, அப்படியே அடியே அடித்தானா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்கள கேட்குறாங்க டயாங்கோட அம்மா. ஸோ நீங்களும் அம்மா அத்தை அடிச்சிட்டா ரத்தத்தோ பாருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து உங்கள் கணத்தை காமிக்கிறீங்க. பட் அங்கே எதுவுமே இல்லை. லைக் வந்து டேங் வந்து உங்கள் சீக்ஸை பிடிச்சி தானே கிஸ் பண்ணியிருப்பார். ஸோ அதனால் வந்து அவரோட ஒரு விரலோட அச்சு மட்டும் இருக்கும் லைட்டாக. ஸோ அப்படியே வந்து சீக்ஸை பிடிச்சி இப்படி கப் பண்ணி கிஸ் பண்ணுற மாதிரி பண்ணியிருப்பார் அவர் ஆக்சுவலி. ஸோ அதனால் ஒரு சைடு வந்து 4 விரலும், இன்னொரு சைடு வந்து ஒரு விரலோட அச்சும் இருக்கும். ஸோ அப்படியே அந்த உதட்டை பிதுக்கிற மாதிரி இப்படி பிடிப்போம்ல நம்ம, ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சி தான் கிஸ் பண்ணியிருக்காதனால ஒரு சைடு வந்து 4 விரலுக்கு, ஒரு சைடு ஒரு விரலுக்கு. ஸோ அந்த 4 விரலில் இருக்கிற பக்கத்தை காமிக்கிறீங்க. ஆமாம் அடிச்சிருக்கான், குழந்தை இப்படியாடா போட்டு அடிப்பேங்கிற மாதிரி அவங்க அங்கேருந்தே அவங்கள திட்டுறாங்க. டயாங்க வந்து அவர் வீட்டுக்கு போய் ரொம்ப நேரம் ஆச்சு. லைக் வந்து உங்கள் வீட்டுக்கு பின்னாடி வீடு தான் ஆக்சுவலி டயாங்கோட வீடு. எப்படின்னா உங்கள் கொல்லைப்புறத்தில் நின்று பார்த்தா டயாங்கோட கொல்லைப்புறம் நல்லாவே தெரியும். உங்களோட இடுப்பளவு தான் இருக்கும் ஆக்சுவலி அந்த செவுரு, கொல்லைப்புறம் செவுரு வந்து இடுப்பளவு தான் இருக்கும். டயாங்கும் அதே தான் இடுப்பளவு தான் இருக்கும். லைக் உங்கள் வீட்டில் நின்று பார்த்தா அங்கே என்ன நடக்குதுன்னு கிளியராக தெரியும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அம்மா அடிச்சிட்டா அத்தை சும்மா விடக்கூடாது அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே கூட கொஞ்சம் ஏற்றி விட்றீங்க. உங்கள் அத்தையா இருடி வீட்டுக்கு வரட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். உங்கள் அம்மா அண்ணி ஏன் அண்ணி சும்மா சும்மா அவங்கள மதனி ஏன் திட்டுறீங்க அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க அம்மா கேட்குறாங்க. அப்போது உங்கள் டயாங்கோட அம்மா தான் பின்ன என்ன குழந்தைய எப்படி அடித்து வச்சுருக்கான் அப்படின்னு சொல்ல, மதினி இது ஏதாவது சும்மா இருக்காது மதினி, அதனால தான் மதினி அடித்து வச்சுருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ டயாங்கோட அம்மாவும் இல்லை அவனுக்கு ஒரு வழி இருக்குது, சும்மா பிடிச்சி குழந்தை பிள்ளைய பிடிச்சி அடிச்சுக்கிட்டே இருக்கான், ஆமாத்தை அடிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு நீங்களும் பார்த்தீங்கன்னா அப்படி குழந்த மாதிரி சொல்கிறீங்க. இது எல்லாத்தையுமே டயாங்கோனோட கொல்லைப்புறத்தில் நின்று கேட்டுக்கிட்டே தான் இருக்கான். லைக் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கொல்லைப்புறத்துக்கு கொஞ்சம் முன்னாடி கொல்லைப்புற வாசலுக்கும் முன்னாடி தான் உட்காந்து பேசி நிற்பீங்க. இது எல்லாமே டயாங்கே கேட்குது. அங்கே நின்று எனக்கு கழுவி ஊற்றுனது போதும், இங்கே வா வந்து சாமான கழுவி ஊற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயாங்க அங்கேருந்து கத்துறான். அப்போது உங்களுக்கு ஐயோ மாமா அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வெக்கமாக வருது. லைக் வந்து டயாங் கிஸ் பண்ணது. ஸோ அப்படியே வந்து டயாங்க வந்து பார்க்குறீங்க. டயாங்க அப்படியே உங்களை பார்த்து விங்க் பண்ணுறான். அவனுக்கு ஆக்சுவலி நீங்கள் வந்து இந்த மாதிரி திட்டுறதுலாம் தெரியாது. பட் வந்து அவங்க அம்மா அவனை ஏதோ கழுவி ஊற்றுறாங்க அது மட்டும் தான் தெரியும். நீங்கள் அம்மா அடிச்சது சொன்னது அதெல்லாம் தெரியாது. அப்போது டயாங் வந்து அப்படி சொல்லுவோம். அவங்க அம்மா இருடி வரண்டி இரு வெயிட் பண்ண அங்கேயே இதோ வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா டயாங்கோட அம்மா அங்கே வந்து கிளம்புறாங்க. அப்போது உங்கள் அம்மா மதினி அங்கே போயிட்டு அப்போ டயாங்க எதாவது அடிச்சு வச்சுட்டாதீங்க, அதான் இவ தான் சும்மா இருக்க மாட்டா ஏதாவது பண்ணியிருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஐயையோ நம்ம அம்மா கரெக்டாக கண்டுபிடிச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மைண்ட் வாய்ஸு. ஸோ நான் இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய் பாய்.